சரி ஓகே. அப்ப பாட்டிமா வணக்கம். வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம் எல்லாம் சொல்லுங்க. வணக்கம். வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். வந்தனம். என்னண்ணே அம்மாடி நமஸ்காரம். நமஸ்காரம். சரி கும்புரஞ்சாமி. சரி அப்ப என்ன பேர் பாட்டிமாக்கு? செல்வராணி. செல்வராணி, அழகான பேர். என்ன செல்வத்துக்கெல்லாம் ராணி செல்வராணி, அப்படியா? ரைட். அப்ப செல்வராணி அம்மம்மாவுக்கு முதல்ல இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எத்தனை வயசு ஆகுது? 76. 76. 76 7 படிச்ச 42. அப்ப இன்னும் ஒரு 42 வருஷம் இருக்கணும். என்ன அப்பான்றே ஏங்கி போய் இருக்கலாம் தானே. சரி ஒரு 100 இப்போ 100 வயசு என்ன இல்லையே வேண்டாமே. அதைத்தான் கேட்டுனாங்க. அப்படித்தான் வந்தனா கேட்டு இந்த போலீஸ்காரன் மனுஷன் விட கேட்டு தான் வந்தாங்க. உங்களை வீடு தெரியாது சொன்ன வினம் போலீஸ்கார் நாங்கள் போலீஸ் வந்து போக மாட்டேன்ட்டோம். ஓ பிறகுதான் சரி ஏதோ அம்மா நிற்கிறான்னு இப்போ இடத்துல வந்தாங்க. சரி ஓகே. அப்போ அம்மாவுக்கு 76வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வயசு போகுது கவலைப்படுறீங்க அம்மா? இல்லை இல்லை புழுக்கமா கிடக்க. அப்ப ஆனா மிக்கி கவலைப்படுது வயசு போகுது. இப்பதான் படிச்ச மாதிரி கிடக்கா. அதுக்கு இல்லை கல்யாணம் முடிஞ்சுதான். கண்ணா மூடி துறக்க 3 பிள்ளைகள் வேற வேற பிள்ளைங்க காணே இல்லை. அதுக்கு 4 கிடக்கு. இதை வச்சு நீங்க யாருன்னு பிடிக்கலாம் அவங்களால. சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி. சரி அப்போ இன்றைக்கு அம்மாவுக்கு பர்த்டே படியால் நாங்கள் கேக் எல்லாம் கொண்டு வந்து உங்களோட கட் பண்ணிட்டு வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு படுத்துட்டு ஏதாவது சாப்பாடு தெரிவியலோ? அப்போ இருப்ப மிக்கியான ஏதாவது இருந்துட்டு போ. நாளைக்கு விட நாள் தான் நீ ஓடுறதா தானே இந்த படுத்துட்டு பம்பல ஏதாவது இருந்துட்டு போவேன். ஓ சரி சூப்பரா. சரி அப்போ அம்மம்மா வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? நல்ல மாதிரி போகுது. நாங்க வாரன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஒரு தரம் சொல்லு. ஒரு என்னதுக்கு வடிவான சாரி எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறீங்களா? அப்ப எனக்கு தெரியா. எனக்கு இந்த பேரன் எடுத்து தந்தவர். இவர் எடுத்து சாரி அவருக்கு சாரியும் செலக்ட் பண்ணி தெரியுதா? எத்தனை வயசு பேராண்டிக்கு? 11 வயசு. 11 வயசு பேராண்டி உனக்கு சாரி எடுத்ததுனா என்ன நம்புறேனா? அம்மா போய் எடுத்தது. பேரன் சார்பா கொடுத்தது. அப்படி சொல்ல வேணும். அம்மாவுக்கும் இடங்கோ சாரி. சரி ஓகே. அப்ப பேராண்டி உங்களுக்கு வடிவான சாரி எடுத்து கொடுத்தவ. சரி இப்ப ஏன் கட்டினீங்கதான் கேள்வி. அவர் பாக்கட்டு மட்டும்தான் விளங்க இல்ல. அவர் பாக்கட்டு மட்டும்தான். அவர் பாக்கட்டு. அப்ப இப்ப நானும் இல்ல பாக்குறேன். உங்களுக்கு தெரியும் நான் மாறனண்டு. எனக்கு தெரியாது. சரி அப்ப நாங்கள் அது சரிதானே. இப்ப நாங்க வந்தாலும் நீங்க சோட்டியோட இருந்தா போய் சாரி கட்டிட்டு வேணா அனுப்பி போகணும். அதனால நீங்க வெளியா காட்ட நல்லதா போச்சு. சரியே என்ன பிறந்த நாள்ல வந்து கொஞ்சம் அழகா இருக்குல்ல என்னடி அம்மா? சரி ஓகே. மிக்கே அம்மம்மா போலீஸ்காரன மனுஷி உள்ள போட்டுருவானுகள். சரி ஓகே. அப்ப அம்மாவுக்கு நாங்கள் கேக் கொண்டு வந்தாங்க. அதை வச்சு வெட்டுவோம். சரியா ஒரு நிமிஷம் பொறுங்க வாரு நான் எடுப்பேன். சரி என்னம்மா எல்லாம் பிளான் ஒண்ணேம்மா? சரி நீங்க கட்டின சாரி பர்பிள் வந்த கேக்கு பர்பிள் எனக்கு பிளான் கேக். அப்ப பிளானா தான் எல்லாம் குடுபட்டிருக்கேன். நான் பின்னால கட்டின ஹாப்பி பர்த்டேயும் பர்பிள் தான். கண்ணில் பிளான்களை வச்சு கொண்டு உங்களுக்கு தெரியாம நடிக்கிறோம் என்ன. சரி ஓகே. அப்ப கேக் பிடிச்சிருக்கேன் அம்மாவுக்கு. சரி இதே வடிவில கொடுத்துக்கணும் ஹாப்பி பர்த்டே போட்டு. அதானே ஓமன் சொல்லுங்க பிள்ளத்தா சாப்பிடல மதிய வண்டே. ஆனேம்மா கேக் பிடிச்சிருக்கா? சரி இப்ப லாஸ்டா கேக் வெட்டுவோம். சரி இப்ப இன்னொரு கேக்கும் வந்தது. சரியா அது யாருக்கு சொன்னால் BATHA ஒரு ஆளுக்கு. யாருக்கு இப்ப கிட்ட பர்த்டே முடிஞ்சது? கிட்டெல்லாம் பர்த்டே முடிஞ்சதா இருக்கும்? மதனான்றது யாரம்மா? என்ன கண்ணால காட்டப்படுது? யார் அது? வாண்டா யார் அது? சரி வதனாக வாங்க முடியும் உள்ளவாங்க. சரி இப்போ உங்களோட பிறந்தநாள் முடிஞ்சபடியால் உங்களுக்கு சேர்த்து தான் வந்து கேக். சரியா உங்களுக்கும் ஒரு இதே வடிவ ஒரு கேக் வந்தது போகிறோம். நானும் துன்பங்களை தாங்குது வேறு தாங்குறது. ரைட் ஓகே. அப்போ வதனாக்காக்கும் ஒரு அழகான கேக் ரெட் கலரில் வந்திருக்கு. ஹாப்பி பர்த்டே உங்களோட பேரெல்லாம் போட்டு வந்திருக்கு. சரி அப்போ இதே வடிவில் இதே பூர்வமாக யாரோ வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பி விட்ருங்க. அப்படி தானே? சரியா கேக் பிடிச்சிருக்கா? எப்போ நடந்தது உங்களுக்கு பர்த்டே? சனிக்கிழமை என்றால் இன்றைக்கு ஒரு 2 நாள் ஆச்சுனே. ஜஸ்ட் 2 days ஒரு நாளாக முடிஞ்சிருக்கு. சரியா அப்போ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அப்படி தானே என்னக்கா? சரி ஓகே. என்ன அக்காவுக்கு மச்சிங் ஆகவே இல்லை. அதோட தான் கவலை. இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இதயம்ன்றது சிவப்பாக தான் இருக்குமே. யாரோ ரத்தம் கசிய கொடுத்தீங்கணும். ரத்தம்
பொருத்தமா கேக்கு எனக்கா சரி பிடிச்சிருக்க ரெண்டு கேக்கு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தே வெட்டுவோம் சொல்லுங்க யாரு கொடுத்தது கேக்கு ஆச்சி உங்கள்கிட்ட கேட்குறேன் கேள்வி கேட்க பார்த்துட்டு இருக்கிறீர்கள் யாரு கொடுத்தது கலாபதி கலாபதிக்கு யாரு கலாபதி மகள் 2வது மகள் எத்தனை முள்ளின உனக்கு 3 30 தேவர்களும் 30 தேதிகளும் எத்தனை பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளை கேட்டா 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளை முதல் மூத்தவங்கள பொம்பளை பிள்ளையே மூத்தது பொம்பளை பிள்ளை அடுத்தது பொம்பளை பிள்ளை கட்டா குட்டி ஆம்பளை பிள்ளை என்ன சரி சிறப்பான சம்பவம் தான் 2 பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை காணுமே என்ன மிக்கிமா அப்படியே பிள்ளைகள் மண்டே ஆட்டுறது அப்படிதானே கூட சரி ஓகே அப்ப அதுல வந்துட்டு யார் கலாபதி கொடுத்ததா யார் கலாபதி 2வது பிள்ளை ஷுவரா இல்ல என்ன அப்ப என்ன கேட்டா நீங்க எல்லாம் சொல்லணும் வேற என்ன கலாபதி கொடுக்கல அப்ப யார் கொடுத்தது நிக்கோலாவா நிக்கோலா இந்த பேரும் கேள்விப்பட்ட நான் கிடைக்கேன் நிக்கோலான்றது பேரனே ஓ இவர் ஓ கலாபதி இல்லாட்டி அவட்ட புள்ள பேரனே அவன்ட புள்ளையே நிக்கோலாவா அது சரி அம்மா இல்லாட்டி அடுத்த புள்ளையா ஜோக்கா இருக்கு வேறையா கொடுத்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு பேராண்டி தான் கொடுத்துருப்பானே சாரியும் வாங்கி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கேட்குதா சரி நான் குழப்ப விரும்ப இல்லை உங்களுடைய பிள்ளை தான் உங்களோட பிள்ளை பேர பிள்ளை அவர் ஹஸ்பண்டு சரி அவையெல்லாம் கொடுத்தது சரி ஹாப்பியா சரி என்ன சொல்ல போறீங்க அவையலுக்கு என்ன சொல்ல போறீங்க மிக்கிற ஆடம் இப்ப இருக்கா சரி இப்ப வதனாக்கா உங்களுக்கு கொடுத்து அவையெல்லாம் சரியா உங்களோட பிறந்தநாள் முடிஞ்சபடியால உங்களுக்கு தெரியும் தெரியும் இருந்தாலும் சரி இல்லை தானே 2 கேட்கட்டும் அப்ப சூப்பரா நீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நிக்கோலா நல்ல பேர் என்ன மண்டேல மேல நிக்கோலா சரி ஓகே சூப்பர் அப்படின்னு வரேன் அவார்டை கொடுங்க உங்களுக்கு தெரியுமா சரியான கூலியாங்க போறங்க வர ஓகே 3 2 1 ஸ்டார்ட் ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டியர் அம்மம்மா வதனாக்கா ஹேப்பி பர்த்டே டு யூ மே காட் bless you செல்வராணி எனக்கு அம்மா தானே கொடுத்த பேராண்டி அம்மா தானே பேராண்டி அம்மா தானே முறைங்க எனக்கு அம்மா தானே அப்புறம் சரி அடிங்க எப்பயாவது மனசுக்கு இப்போ காட்டுக்கு வந்துருக்கு அடிச்சு அடி ஊதானே அம்மா ஊதி நூறுங்க ஓகே அக்கா நூறுங்க அக்கா ஊதுங்க 10வது சத்தம் காத்தும் வருது சரி